உன் முடிவு சரியானதா இல்ல தப்பானதாங்கிறத பத்தி நான் பேச முடியாது. உன் வழி உனக்கு தான் தெரியும். ஆனா நீ வாழ்க்கை பூரா என்ன செய்ய போறங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். டாக்டர், எனக்கு எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னா நீ இங்கே தங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? எஸ் டாக்டர். என் விதி, என்னால் இனிமே அங்க வாழ முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு அவங்க எல்லாம் செத்து செத்து பழச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர். அவங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு டாக்டர். யாரு அவங்க எல்லாம்? யாரு டாக்டர்? என் புருஷன், என் தங்கச்சி, நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என் புள்ள. அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் கண்டு கட்டாத தூரத்துக்கு இருக்கணும் நீங்க ஓடி வந்துட்டு. டாக்டர், நான் இனிமே இங்க இருக்கேன்னு என்ன போஸ்ட் ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க. டாக்டர் என்ன புரிஞ்சுக்கங்க. ஐம் சாரி. அவங்கள பார்க்க இனிமே யாரையும் என்னால அனுமதிக்க முடியாது. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல மிஸ்டர் சந்துரு. நீங்க அவங்கள பார்க்க வராம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஜானகிக்கு ஐ மீன் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, மனசுக்குள்ள ஏற்பட்ட காயங்களை சுய நினைவுள்ள உங்களால சகிச்சுக்க முடியும். ஆனா சுய உணர்வே இல்லாத ஜானகி மனசுக்குள்ள ஏற்பட்ட காயம் இன்னும் ரத்த காயமாவே இருந்துகிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா அவங்க மனசுல வலி ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்கள பார்க்க நீங்க முயற்சிக்க வேண்டாம். டாக்டர், ஐம் சாரி, ப்ளீஸ். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.